வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே. செந்திநகர் சேவகா என்று திருநீறு அணிவோர்க்கு, செந்திநகர் சேவகா என்று திருநீறு அணிவோர்க்கு மேவ வாராதே வினை. வந்த வினையும் வருகின்ற வல்வினையும், வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே. செந்திநகர் சேவகா, செந்தில் நகர் சேவகா என்று திருநீறு அணிவோர்க்கு, செந்தில் நகர் சேவகா என்று திருநீறு அணிவோர்க்கு வந்த வினையும் வருகின்ற வல்வினையும், வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே. செந்தில் நகர் சேவகா என்று திருநீறு அணிவோர்க்கு, செந்தில் நகர் சேவகா என்று திருநீறு அணிவோர்க்கு மேவ வாராதே வினை. வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே. செந்தில் நகர் சேவகா என்று, செந்தில் நகர் சேவகா என்று திருநீறு அணிவோர்க்கு மேவ வாராதே வினை. வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே. செந்தில் நகர் சேவகா என்று திருநீறு அணிவார்க்கு மேவ வாராதே வினை. அன்பர்கள் அனைவருக்கும், என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய முந்தைய பதிவில் நாம் எதை பற்றி பார்த்தோம் என்றால், செவ்வாய் பகவானின் காயத்ரி மந்திரத்தை பற்றி பார்த்தோம். அந்த காயத்ரி மந்திரத்தை சொல்வதால் நமக்கு உண்டாகும் பலன் பற்றியும் பார்த்தோம். இன்றைய பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகின்றோம் என்றால், அதாவது செவ்வாய் பகவானுடைய 108 போற்றி பற்றி இன்றைய பதிவில் பார்க்கலாம். செவ்வாய் பகவானுடைய 108 போற்றி நாம் தினமும் சொல்லி வழிபடுவதால் நமக்கு பல பாட வந்தோம் மாணிக்க வினையேந்தும் மாதேவி கலைவாணி தென்தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம். அம்மா பாட வந்தோம். கலைவாணி சுகம் தருவாணி பொருள் தருவாணி. அதுக்கு மேலே தெரியல எனக்கு. அப்போ பாட்டு வேணால் நாளைக்கு படிக்கலாம். அது அண்ணனுக்கு மட்டும் அனுப்புவோம். எப்பா முருகா. ஏதோ ஒரு சின்ன ஸ்மால் சரஸ்வதி கும்பிட்டாச்சு. போன வருஷமெல்லாம் ஒன்றுமே கும்பிடவே இல்லை. ஒன்றும் பண்ணலாம்.
அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், நம்முடைய எதிரிகள் நமக்கு எவ்வளவு தொல்லைகள் கொடுத்தாலும், என் கையில் உள்ள வேல் இது முருகனுடைய வேலாகும். அந்த கார்த்திகேயனின், கந்தனின், கடம்பனின் வேலாகும். இந்த வேல் நம்மை கண்டிப்பாக எதிரிகளின் தொல்லையிலிருந்து காத்து நமக்கு நல்லது கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது. வேலும் மயிலும் துணை. கந்தனே கடம்பனே, கருத்திலிருந்து நுழைந்திடும் கருணை வடிவான குகனே, கண்களோ 12 இருந்திருதும் ஏழையை காக்க ஒரு கண்ணும் இல்லையோ. சிந்தனை முழுவதும் சிதறிடா வண்ணமுன் செம்மலர் பாதங்களே, சரண் என்று கொண்டுனை சந்ததம் பாவினேன் செவிகளில் விழவில்லையோ. வந்தனை செய்துனை நாளெல்லாம் வாழ்த்தியே, காக்கை சிறகினிலே நந்தலாலா நிந்தன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா. காக்கை சிறகினிலே நந்தலாலா நிந்தன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா. பார்க்கும் வரங்கள் எல்லாம் நந்தலாலா நிந்தன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா. பார்க்கும் வரங்களெல்லாம் நந்தலாலா நிந்தன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா. கேட்கும் மொழியெல்லாம் நந்தலாலா நின்றன் கீதம் இசைக்குதடா நந்தலாலா. கேட்கும் மொழியெல்லாம் நந்தலாலா நின்றன் கீதம் இசைக்குதடா நந்தலாலா. தீக்குள் விரலை வைத்தாள் நந்தலாலா, உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா. காக்கை சிறகினிலே நந்தலாலா நிந்தன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா. அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பதிவில் நாம் விநாயகர் கடவுளுடைய ஒரு எளிய மந்திரத்தை பாராயணம் செய்து படிப்பதை கேட்கப் போகின்றீர்கள். அதாவது விநாயகர் முழுமுதற் கடவுள் என்று அழைக்கப்படுகின்றார். நாம் எந்த ஒரு புதிய காரியம் தொடங்குவதாக இருந்தாலும் தினசரியும் விநாயகர் மந்திரத்தை சொல்லிவிட்டு அதற்கு பிறகு மற்ற கடவுள்களின் மந்திரங்களை சொல்லுவது நல்ல பலனை அளிக்கும். அதனால்தான் எடுத்தவுடன் முதலில் சொல்ல வேண்டிய மந்திரம் விநாயகர் மந்திரமாகும். அதில் ஒரு எளிமையான மந்திரம் உள்ளது. அந்த மந்திரம் சொல்வதற்கும் மிகவும் உச்சரிப்பதற்கும் நல்லது. இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நாம் வெளியே ஒரு காரியத்துக்கு கிளம்பினோம் என்றால் நாம் அந்த மந்திரமாவது ஓம் கம் கணபதையே நமக